பாக்கியலட்சுமி சீரியல்ல இன்னையோட எபிசோட ஹைலைட்டா எழில் வந்து தான் கதை விற்க போறதுக்காண்டி ஒரு டேரக்டர் மீட் பண்ணி பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நான் பெரிய டேரக்டர் வச்சு தான் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கேன். அதனால உங்களோட கதை மட்டும் எனக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு, இதுவா இருந்தாலும் நாளைக்கு வாங்க, எவ்வளவு அமௌண்ட் எல்லாத்தையும் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, எழில் வந்து கண்டிப்பா வாங்கிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கண்டிப்பா வாங்கிக்கிறேன், நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோனே எழில் வந்து ஹாப்பியா தன்னோட ஃப்ரெண்ட் கிட்ட எப்படியாவது எங்க அம்மாவை கண்டியாவது அந்த வீட்டை வந்து வாங்கி தான் ஆகணும், இனி வந்து வேற விதத்துல நீ வந்து டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ணா கூட அந்த கதையை வந்து டேரக்டருக்கு வந்து விக்கிறதா வந்து முடிவு பண்ணிடுறாரு. இந்த பக்கம் வீட்டுல வந்து பாட்டி தாத்தா அப்புறம் வந்து செலியன் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது எல்லாமே வந்து இந்த எழிலால தான் வந்துச்சு. கோபியோட பேர்ல தான் இந்த வீடு இருக்கு, கோபி பேர்ல இருக்கிறதுல என்னவா அவனுக்கு ஆசையா இருந்துச்சுன்னா அவங்க அம்மா மேல அவ்வளவு பாசம், அவனே வந்து பாக்கியாக்கு ஒரு வீடு வாங்கி தர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பேச, ஒரு பக்கம் வந்து செலின் வந்து என்ன சொல்றானா, ஆமா எல்லாத்துக்கும் வந்து இந்த எழில் தான் காரணம் சொல்லிட்டு எழில வந்து திட்டோனே ஜெனி வந்து எழிலுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. இப்போ எதுக்கு அவனை நீ திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன எப்ப பார்த்தாலும் அவனுக்கே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செலின் வந்து கேட்கும்போது, ஆக்சுவலா நீ தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும், நீ பண்ண மாட்டேன்ற, அதனால தான் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி எப்படிதான் இந்த வீடு வந்து வாங்க போறோம், நான் என்ன நினைச்சேன்னா அவன் வந்து கோவத்துல சொல்லிட்டு திரும்ப வந்து என்ன அதை நினைச்சு ஃபீல் பண்ணுவான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லும்போது, கிழிச்சா அவன் பையன் அவன் வேணும்னே பிளான் பண்ணி தானே வந்து எல்லாத்தையும் வந்து பண்றான், அவன் சந்தோஷமா இல்லாட்டா கூட நம்ம சந்தோஷமா இருக்கிறதா அவனுக்கு வந்து சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நடுவுல செலின் சும்மா இருக்காம அம்மா மட்டும் டிவோர்ஸ் கொடுக்காம இருந்தாங்கன்னா இவ்வளவு தூரம் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லும்போது, பாக்கியா வந்து அந்த முடிவை வந்து நாளே எடுக்கணும் சரியான்னு சொல்லும்போது, பாட்டி வந்து ஆமா நல்ல முடிவு எடுத்து அதனால தான் இங்க கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கோபப்படும்போது, தாத்தா என்ன சொல்றாங்க, தப்பு பண்ணது எல்லாமே வந்து உன் பையன், அதனால நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லும்போது, ஜெனி என்ன சொல்றாங்கன்னா, பாட்டி நான் சொல்றேன் வந்து இது பண்ணிக்காதீங்க, கோர்ட்ல மட்டும் ஆண்டி ஒரு வார்த்தை சொல்லிருந்தா போதும், இந்த வீடு வந்து அவங்க பேருக்கு வந்திருக்கும், மாசம் மாசம் அங்கிள் தான் ஆண்டிக்கு வந்து காசு கொடுக்கறாப்ல ஆயிருமே தவிர ஆண்டி இவ்வளவு கஷ்டத்திலே வந்து அங்கிளுக்கு வந்து காசு கொடுக்க வேண்டிய நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, எழில் வராரு. எழில் வந்து நடந்ததை சொல்றாரு, இந்த மாதிரி நானே இந்த வீடு வந்து வாங்கிக்கலாம்னு இருக்கேன், கூடிய சீக்கிரம் வந்து உன்னோட பேர் வந்து இருக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கதையை வந்து விற்க போறதா சொல்லும்போது எல்லாராலையும் நம்ப முடியல. இந்த கதை இவ்வளவு ரேட்டுக்கு போகுமாடா அப்படின்னு சொல்லிட்டு செலின் வந்து சொல்லும்போது, இது என்ன உன்ன மாதிரி வந்து ஐடி பிசினஸ் நினைச்சா கோடிகள்ல பொருள்ல இந்த சினிமா துறையில என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி வந்து என்ன ஒரு பக்கம் வந்து சப்போர்ட் பண்றாங்க. வீட்டுல ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ராதிகா வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து கூப்பிடாதான் குழந்தை வந்து படிச்சிட்டு இருக்கா, இனியா படிச்சு முடிச்சதும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து சொன்னே, அப்படியே ராதிகா வந்து கண்ணாலே வந்து மிரட்டினோடனே இவர் வந்து பயந்துட்டு வா இனியா போய் சாப்பிட போலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது, தாத்தா வந்து நக்கலா சிரிக்க ஆரம்பிச்சிட்டு, நீ என்ன நினைச்ச, நீ வந்து வீட்டு விட்டு போன்னு சொன்னோனே எல்லாரும் நடுத்தல வந்துருவாங்க நினைச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இனியா ஒண்ணுமே புரியல, என்னாச்சு எனக்கு எதுவுமே புரியலன்னு கேட்கும்போது, சொல்ல அதான் பொண்ணு கேட்கறாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து சொல்ல வச்சாரு. கோபி என்ன சொல்றாருன்னா, அந்த வீடு வந்து என் பேர்ல தான் இருக்கு, அதுல வெளியே வந்து என் பேர் இருக்கிறதுல வந்து என்ன இஷ்யூவா அவனுக்கு, அதனால தான் வந்து இந்த வீட வந்து விற்க போறேன் அப்படிங்கிற மாதிரி நடந்து சொல்லும்போது, இனியா வந்து வீடு வித்துட்டீங்கன்னா எல்லாரும் எங்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ராதிகா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதெல்லாம் உடனே வந்து எல்லாரும் வெளியே போக சொல்ல, அதுக்குள்ள ஒரு டைம் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னா பொல்லாத டைமை கொடுத்து கிழிச்சா வீட வந்து எழிலே வந்து வாங்க போறான் அப்படின்னு சொன்னேன். கோபி என்ன எழில ஏதாவது நடக்கிறத பேசுங்க, அவனுக்குலாம் யார் வந்து கடன் தர போறான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீ என்ன நினைச்ச, அவனோட துறையிலேயே வந்து காசெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டா, கூடிய சீக்கிரம் வந்து இந்த வீட வந்து அவன் வாங்க தான் போறான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. வாங்குறப்ப பாப்போம், அப்படி நடந்தாலும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி வந்து சாப்பிட போகும்போது ராதிகா லைட்டா வந்து டியூன் பண்றாங்க. இந்த மாதிரி உங்க பொண்ணு முன்னாடி அவர் வந்து உங்களை பேசின விதம் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லும்போது, வீட்ல இந்த மாதிரி தான் வந்து பேசிட்டு இருப்பாரு, நீ அவர் பேசுறதெல்லாம் வந்து கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கிட்ட கோபி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கா. வீட்ல வந்து எழில தேடி வர அவரோட ஃப்ரெண்ட் வந்து இந்த டேரக்டர் தான் முன்னாடி வந்து இவனோட கதையை வந்து கேட்டாரு, அவர் பெரிய டேரக்டர் வச்சு படம் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு அப்ப கொடுக்க மாட்டேன்னு சொன்னவன் வந்து வர்ஷினி அப்பா கூட தான் இந்த கதையை வச்சு படம் பண்ணிக்கிட்டு இருந்தா. இப்ப அதுல வந்து என்ன வெளியே வந்துட்டு அதே கதையும் சரி அடுத்து வந்து சூப்பரான ஒரு கதை ரெடி பண்ணி வச்சிருந்தா, இந்த ரெண்டையும் வந்து என்ன கொடுக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு இது அவனோட கரியர்க்கே வந்து நல்லா இருக்காது, ஃபியூச்சர்ல எந்த டேரக்டர்னாலும் உனக்கு படம் பண்ண தெரியல, அதனால தான் உன்னோட கதையை விற்க போறியான்னு சொல்லிட்டு இவன தான் வந்து பேசுவாங்க அப்படின்னு சொன்னோனே, பாக்கி வந்து இதை பத்தி எழில் கிட்ட சொல்ல, இப்ப பார்த்தாலும் நீ தானமா இந்த குடும்பத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்க, என்னோட சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நான் இந்த குடும்பத்தை வந்து நடுத்தரல வந்து கொண்டு வர முடியாது, யார் என்ன சொன்னாலும் சரி இந்த தடவை இந்த குடும்பத்துக்காக என்னோட ஆசையை வந்து நான் விட்டு கொடுக்கறதுக்கு வந்து தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி எழில் சொல்லும்போது, இதனால உன்னோட வாழ்க்கையே வந்து பாலா பேரும், இதுக்காக தான் நீ வந்து இத்தனை நாள் வந்து ஆசைப்பட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவர் வந்து மாறாப்ல வந்து தெரியல. இதுக்கு நடுவுல ஜெனி என்ன பண்றாங்க, செலின் கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, உன்கிட்ட காசு இருக்குன்னு எனக்கு தெரியும், உன்னோட தம்பி வந்து அவனோட கெரியரே வந்து லூஸ் பண்ணிட்டு இந்த வீடு வந்து வாங்கணும்னு நினைக்கலாம், நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவர் வந்து டென்ஷன் ஆயிடுறாரு. இந்த மாதிரி என்கிட்ட பேச வேலை வைக்காத, இது ஏன் வீடு, இங்க என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா பேசணும்னு எல்லாரும் வந்துறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து கேட்கும்போது, என்னமா இது அப்பா இந்த வீட விற்க போறாரு, இதுல நான் என்ன நடுவுல பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு.